வாழ்க்கையில் எவ்வளோ வாழ்க்கை இருந்தாலும் சரி. பாயிண்ட் ஒன்று என்னது 39% என்னது நன்றி உணர்வு இல்லையா? எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறோமோ ஆட்டோமேட்டிக் யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு அடுத்த லெவல் போது சப்போர்ட் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 2, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உதவணும். ஹெல்ப் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். ஹெல்ப் பண்ணுறதே வாழ்க்கையாக மாற்றணும். அந்த மாதிரி இருக்கிறது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, இது ரெண்டையுமே வந்து வாழ்க்கையில் ஏதோ என்னவா மாற்றணும் அப்படின்னா ஒழுக்கமாக மாற்றணும். ஸோ ஒழுக்கமாக இது ரெண்டையும் நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு அந்த ப்ராக்டிஸை நம்ம வந்து வாழ்க்கையில் கொண்டு வரணும். அதில் அந்த ஒழுக்கத்தை கொண்டு வரதுக்கு எப்படி கொண்டு வருது அப்படின்னா, நம்ம அந்த 5 சென்சஸையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டையும் நம்ம வந்து ஹேண்டிலிங் கொண்டு வந்துடலாம். நன்றி உணர்வையும் கம்பேஷனையும். 5 சென்சஸை தாண்டி இன்னொரு விஷயம்னா மனசு. நம்ம மனசை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கணும். இந்த மாதிரி அதான் சொன்ன மௌனமாக இருக்கிறது, மனசை கவனிக்கிறது, மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லியிருந்தேன். அந்த நான் பண்ணுற ஒரு விஷயத்தையும் கவனித்து பண்ணுறது மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம மைண்டை ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு வேலையை பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணுவோம், நமக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணியாச்சுன்னா சொல்யூஷன் வந்து வேறு லெவலில் நம்மளுக்கு வந்து பிறக்கும். இப்போ இது ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய பேர் சொல்யூஷன் பிறக்கலாம். ஆனால் இதை தாண்டி இன்னொரு 1% அதை தூக்கி நிறுத்துகிற ஒரு 1% இருக்குது. அந்த 1% என்ன பண்ணுறதா இல்லை, அந்த 3மே தூக்கி நிறுத்துது. அது என்னன்னு சொல்லி சவுந்தரவள்ளி கமெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் போய் கமெண்ட் செக்ஷன்லேயே பாருங்க, என்னன்னு பாருங்க. சௌந்தர்யான்னு இருக்கும் பாருங்கள், ஒரு தம்ஸ் அப் போட்டு ஒரு ஸ்மைலி சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாரும் பார்த்தீங்களா? பிரதர் இப்போ வந்து எங்களுக்கு தெரியாது அந்த கமெண்ட் எல்லாம். எது கடைசி வந்தவங்களுக்கு தெரியாதா? வந்து எங்களுக்கு அந்த கமெண்ட் எல்லாம் தெரியாது. இருக்குமே இல்லையா? இல்ல சரி, பாலாஜி வந்துட்டேன், தலைவன் வந்துட்டான். பாலாஜி கொஸ்டின் இருக்கா? பாலாஜி கொஸ்டின்ஸ் இல்ல, கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குது. எப்படியா? என்னை பத்தியா இல்லை வேற எதுமா? எல்லார பத்தியும் இருக்குது. எல்லாரும் பத்தியுமா? எப்பவுமே நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் சொல்றேன் பாலாஜி ஒரு நிமிஷம், எப்பவுமே ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது நிறைகளை வந்து என்னென்னா பொதுப்படையாக சொல்லணும், குறைகளை வந்து காதில் படுற மாதிரி சொல்லணும். ஸோ அதனால் அடுத்த தடவை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மற்றவங்க குறைகளை பொதுவாக சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியும், அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணிப்பாங்க. குறைகள் வந்து என்னை பற்றியா மற்றவங்கள பற்றியா? ஒரு சிலவங்களை பற்றி இருக்குது, ஆனால் யாரெல்லாம் எனக்கு தெரியல யாரெல்லாம் அதுன்னு. சரி, நான் சொல்கிற நேம்லாம் இந்த குரூப்பில் இருக்கிறாங்களான்னு பாருங்க. சரி சொல்லுங்கள். பாலாஜி மாரி, முத்துமாரி. சரி, முத்துமாரி. சரி, கீர்த்தனா. சரி, மாரிலட்சுமி. சரி, இன்னொரு கீர்த்தனா. சரி, ரக்ஷனா. சரி, சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. திரும்ப ஒரு முத்து மாதிரி. இல்லை இவங்களாம் நீ ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேளுங்க. கோஆர்டினேட்டர் எதுக்கு? ரைட்டு, சூப்பர் பாலாஜி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சௌந்தர்யா போட்டிருந்த பார்த்தீங்களா? என்னென்னா சரண்டர். சில டைம் நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும், நம்ம வந்து என்ன தான் பொறுப்போடு இருந்தாலும் சில டைம் இந்த மாதிரி என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம நினச்சது வந்து நடக்காமல் போயிடும். அப்போ என்ன பண்ணோம்னா சரண்டர்னா என்ன அப்படின்னா, நானும் சில ஈவெண்ட் ஆக்டிவிட்டிலாம் பண்ணும்போது, ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போது என்ன நடந்துடும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், எதிர்பார்த்த மாதிரி நடக்காது, ஒரு முடியாத மாதிரி சூழ்நிலை உருவாகிடும். அப்போ அந்த ஒரு செகண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை தான் நான் பண்ணுவேன், நம்மளை மீறி ஒரு சக்தின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் பிலீவ் பண்ணுவேன். பிலீவ் பண்ணிட்டு என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் இப்படி தான் பண்ணுவேன். எல்லோரும் கவனிச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணிட்டேன். ரக்ஷனாட்ட கேட்டுட்டேன், முத்துமாரிட்ட கேட்டுட்டேன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து முடிஞ்ச முயற்சி நான் பண்ணிட்டேன். ஆனால் உள்ளே வர முடியல, ஆனால் செஷனுக்குள்ளே வர முடியல. நான் நல்லவன் தான், நான் வந்து ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறவன் தான், நான் வந்து மற்ற வீரர்களுக்கு வந்து உதவுறவன் தான், நான் வந்து கருணை உலகத்தோடு இருக்கிறவன் தான், நான் வந்து நன்றி உணர்வோடு இருக்கிறவன் தான். ஆனால் இருந்தாலும் நான் முடிஞ்ச முயற்சி பண்ணிட்டேன், ஆனால் நான் நினச்சி நடக்கலை. என்னால் முடிஞ்ச முயற்சி பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 1% தலைவர் எனக்கு கால் பண்ணிட்டார். கால் பண்ணனால தான் லிங்க் அனுப்ப முடிஞ்சது பாலாஜிக்கு. அந்த லிங்க் பண்ணி உள்ளே வந்துட்டார். இதுக்கு முடிஞ்சளவுக்கு அவர் முயற்சி பண்ணார். கடைசியாக இந்த செஷனில் பொறுத்த வரைக்கும் நான் மெயின் மாதிரி வச்சுக்கோங்களேன், எனக்கு கால் பண்ணாரா இதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளை மீறின ஒரு சக்தின்னு ஒன்று மேலே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, நான் முடிஞ்ச முயற்சி நான் பண்ணிட்டேன், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னா சரண்டர் ஆயிடணும்.
சரண்டர் ஆன உடனே என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கான தீர்வுங்கிறது டெஃபினட்டாக வரும். எப்படி வரும் அப்படின்னா எங்கேயோ இந்த மாதிரி மேஜிக் மாதிரி வந்துடுமா அப்படின்னா இல்லை. எப்படின்னா அது உங்களுக்குள்ளேயே அந்த சொல்யூஷன் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த ப்ரோக்ராம் நம்ம நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது என்னென்னா நீ தான் பார்த்துக்கணும், நான் வந்து சரண்டர் ஆகிடுவேன். இந்த மாதிரி எது நடந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் சரண்டர் ஆகிடுவேன். சரண்டர் ஆன உடனே அது வரைக்கும் நம்ம மைண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிட்டே இருக்கும். இது எப்படி பண்ணுறது, அப்படி இது எப்படி பண்ணுறது, அப்படி இது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே மைண்ட் திங்க் பண்ணிட்டே இருக்கும். திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மைண்டில் கிளாரிட்டி இருக்குமான்னு கேட்டாச்சுன்னா இருக்காது. தாட்ஸ் மட்டும் தான் இருக்கும். தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் இன்னொன்று நல்லா கவனித்து பாருங்கள். உங்கள்கிட்ட ஒரு பொருள் ஏதாவது டக்குன்னு தொலைஞ்சிருக்கும். தொலைஞ்ச உடனே அந்த நீங்கள் அந்த 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் யோசிச்சு பாருங்கள். அப்படியே பட்டன்னு வரும். அந்த ஒரு ஃபீல் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஃபீல் பண்ணியிருந்தா எஸ் போடுங்க பார்ப்போம். அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல் பண்ணியிருந்தா எஸ் போடுங்க. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். செக் பண்ணுவோம். கமெண்ட் பண்ணுங்கள், எஸ் போடுங்க. ரைட், சூப்பர். அது மாதிரி பட வரும் தெரியுமா? வரும்போது என்ன பண்ணுவோம்? அப்படியே ஓடும். காணுமேன்னு சொல்லி அப்போ ஏன் படப்படன்னு வருது அப்படின்னா அந்த செகண்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அவங்க மைண்டு ஓட ஆரம்பிச்சிடும். சாவி எங்கெல்லாம் இருந்திருக்குங்கிற அந்த தாட்டில் வந்து அப்படி ஃபுல்லாக ரன் ஆகும். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் மைண்டு வேறு லெவலில் ஸ்பீடு. தாட்ஸ் டப் வந்துகிட்டே இருக்கும். இப்போ தாட்ஸ் எந்தளவுக்கு ஸ்பீடாக வருது அந்தளவுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகிடும். ஆனால் இதே இது ஜஸ்ட்டு அந்த சாவி தொலைஞ்சிட்டு அடுத்த செகண்ட் கிடச்சிரும். கண்ணில் கிடச்ச உடனே என்னென்னா டப்பன்னு அந்த ஓடுனது அப்படி நின்றும். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு நிம்மதி இருக்கும். அப்பாடா கிடச்சிருச்சு. ஆனால் சாவி அங்கே தான் இருந்துச்சு. சாவி அங்கே தான் இருக்குது, தீர்வு அங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணோம் அப்படின்னா தேடி நம்ம மனசு ஓட விட்டோமா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் தீர்வு. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்கிற போது நம்ம மனசு ஓட விட்டுறோம். இல்லை அது இல்லை, இது இல்லைன்னு. அந்த டைமில் 100% அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளால் முடிஞ்ச முயற்சி பண்ணிட்டேன், நான் எல்லாத்துலையும் கரெக்டாக இருக்கிறேன், இதுக்கு மேலே நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்ன உடனே சரண்டர் மோட நம்ம இந்த நம்பின உடனே என்ன நடந்துடும் அப்படின்னா மனசு அப்படியே கொள்ள நேரம் மனசு ஆட்டோமேட்டிக் நின்ற உடனே என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் வந்துடும். ஒரு டைமில் ஒரு விஷயத்தை மட்டும் யோசிப்பீங்க. ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷனுங்கிறது உங்களுக்கே வந்துடும். அதை தாண்டி வேறு வேஸில் வர்றது உங்கள் கண்ணுக்கு சொல்யூஷனாக தெரிஞ்சிடும். விசிபிலிட்டி வந்துடும். அந்த அறிவு உங்களுக்கு வந்துடும். அந்த இடத்துல அறிவை செயல்பட்டுரும். எப்படி செயல்படணும்னா உங்கள் மனசை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சயின்டிஃபிக்கலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம், ஸ்பிரிச்சுவலாக சொல்லணும்னா எல்லாத்தையும் மீறி ஒரு பவர் இருக்குங்கிற நீங்கள் நம்பணும். அந்த ஒரு செகண்ட் நீங்கள் 100% சரண்டர் ஆனீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ சௌந்தர்யா. ஓகே, இதெல்லாம் தாண்டி ஃபைனலில் இன்னொரு 1% இருக்குது. அதை வச்சு தான் இது எல்லாமே கனெக்ட் ஆகும். அது என்ன அப்படின்னா நேற்று நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட அந்த 20% பண்ணுறதுக்கு இது ஒரு டூல் தான். இதை வச்சு தான் எல்லாமே இருக்குது. என்னென்னா ஒரே விஷயம் என்னென்னா அந்த ஃபைனல் 1% வச்சு தான் இது எல்லாமே அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா கவனத்தோடு இருக்கிறது. முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம கவனத்தோடு இருந்து பழக அன்பு கருணையோடு நம்ம கவனத்தோடு இருந்து நன்றி உணர்வும் கவனத்தோடு இருக்கணும். மற்ற உயிரோடும் கவனத்தோடு இருக்கணும். அதே டைமில் ஒழுக்கத்தையும் நம்ம கவனத்தோடு ஃபாலோ பண்ணணும். செஷன் எண்டாச்சுன்னா கிளிக் பண்ணி முன்னாடி உள்ள வாங்க. ஒரு 5 to 10 minutes நம்ம அடுத்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கவனத்தோட ஒவ்வொரு செகண்டும் நம்ம பண்ணுறதுல எந்தளவுக்கு கவனத்தை செலுத்தி பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருப்போம். ஃபைன் டியூன் பண்ணால் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்தை நீங்கள் வந்து சூப்பராக பண்ண முடியும். செஷன் எண்டாச்சுன்னா கிளிக் பண்ணி மறுபடியும் உள்ள வாங்க. இப்போ பாலாஜி வந்து இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணும்போது நான் பண்ணது என்ன தெரியுமா, சரண்டரை தான் பண்ணேன். ஐயோ பாலாஜி இப்படி வருத்தப்படுறாரு, இப்படி ஆயிடுச்சே, சரி யூனிவர்ஸே
இப்படி இந்த செஷனில் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. என்னால் முடிஞ்ச செஷன் நானும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச செஷனை நானும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையாவது நீ தான் பார்த்துக்கணும், ஒரு உயிரை இப்படி வேதனைக்கு உள்ளாக்குறிய நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சரண்டரான உடனே என்னாச்சு, அவரே கண்டென்ட்டாக மாறிட்டார். அவரோட சிச்சுவேஷனே கண்டென்ட்டாக மாறிடுச்சு. உங்களுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ண ஹெல்ப் பண்ணிடுச்சு. மறுபடியும் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளவாங்க எல்லாரும். ஸோ ஃபைனலி இந்த சரண்டரை தாண்டி 2 விஷயம். ஒன்று கவனம், இன்னொன்று சரண்டர். இந்த ஃபைனலாக இந்த 2 விஷயங்கள் தான். இது பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற 3மே அது இந்த 2 விஷயம் வந்து இழுத்து வந்துடும். 3மே பண்ணியிருக்கலாம், ஆனால் சில டைம் அந்த 3 விஷயம் செயல்படணும் அப்படின்னா ஃபைனலாக அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கையில் வச்சுக்க வேண்டியது கவனத்தோட தேவைப்படுற இடத்துல சரண்டர் பண்ணிடணும். பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு நான் எப்படின்னு செஞ்சு காமிச்சிட்டேன். இதுக்கு மேலே ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் யூனிவர்ஸ் வந்து கொடுக்குமான்னு தெரில. வேறு லெவலில் யூனிவர்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாகவே கொடுத்துருச்சு. சும்மா பேசிகிட்டு இருக்கிறத விட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாகவே கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி நடந்துருச்சு. சூப்பர். இப்போ வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தால் டக்குன்னு கேட்கலாம். Q&A ஃபுல்லாக Q&A. நான் 9 வரைக்கும் உங்களுக்கு Q&A ஆன்சர் பண்ணலாம்னு நினச்சேன். நீங்கள் கேட்குற கேள்வியில் தான் இருக்குது செஷன் வந்து கண்டினியூ பண்ணோமா அப்படிங்கிறது. எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்க. 3 செஷன்லேருந்து கேள்வி நான் கேட்கல, எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்க. சேலஞ்சஸ்ன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதை சால்வ் பண்ண முடியல ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா கேளுங்க. அதுக்கான ஸ்பெஷல் ஆன்சர் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா 1 to 1 செஷன் அடுத்த எப்போ பேச முடியுமான்னு தெரியாது. இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், யாரும் கேள்வி இருந்தால் கேட்கலாம். சூப்பர். சந்தோஷ் கேளுங்க. சந்தோஷ் உங்கள் அழகான முகத்தை பார்க்கணும் வாய்ப்பு இருந்தா சொல்லுங்கள். சந்தோஷ் நேற்று சிஸ்டம் முன்னாடி ஜம்மு உட்காந்துருந்தீங்க. ரைட் சந்தோஷ் கேளுங்க, என்ன கேள்வி? சார் இப்போ நீங்கள் எடுத்த கிளாஸ் வந்து கொஸ்டின் கேட்கணுமா இல்லை அவுட் ஆஃப் எதுனாலும் கேளுங்க. ஏன்னா எனக்கு இப்போ கேள்வி தேவைப்படுது, கேளுங்க. ஓகே, தெரிஞ்ச சொல்கிறேன். இந்த ஃபிலாசபி நான் ஒன்று சொல்கிறேன் சார். இப்போ ஜீசஸோட இந்த ஒரு ஃபிலாசபி இருக்குல்ல, ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டணும். இது அக்செப்டபுளா இல்லை இது எல்லா இடத்துலையும் சூட்டபுளாக இருக்குமா? ஓகே, எல்லா இடத்துலையும் சூட்டபுளாக இருக்குமா? வேற லெவல் சந்தோஷம், வேற லெவல் கேள்வி. இந்த கேள்வியில் வேறு எதுவும் எஸ் ஆட் பண்ணணுமா? அவ்வளோதானா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து நம்மகிட்டே ப்ராப்ளம் பண்ண வராங்க ட்ரிங்க் பண்ணிட்டோ. இந்த இடத்துலாம் சூட்டபுளாக இருக்குமா அது? ரைட்டு. இப்போ இது ஒரு கணத்தை அரைஞ்சா இன்னொரு கணத்தை காமி அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாலும் நீ அவங்களுக்கு நல்லதே நம்ம அவங்களுக்கு நல்லதே பண்ணணுங்கிறதா இதோட மீனிங். புரியுதா? இப்போ நம்ம நம்மளுக்கு ஒரு துன்பம் ஏற்படுது, துன்பம் ஏற்படுத்த வராங்கன்னா அதை தப்பிக்க தான் முயற்சி பண்ணணும். அப்படி தானே? கணத்தை அறிய தான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆயிராது. அதனால் கணத்தை வேணால் காமிக்கலாம். உங்களை வந்து சந்தோஷம் வந்து ஸ்கெட்சு போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல சந்தோஷம் எஸ்கேப்பாக தான் ட்ரை பண்ணணும். அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கெட்சு ஒரு இது நடந்துருச்சு, 2வது ஸ்கெட்சு போட்டாங்க. அப்போ மறுபடியும் நம்ம மாட்டணும்னு போக முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்னா, அந்த இடத்துல தப்பிக்க வேணால் அறிவு இருக்குல்ல, மதி இருக்குல்ல, தப்பிக்கைக்கான வழிகள் நம்ம முயற்சி பண்ணணும். ஆனால் தப்பிக்கைக்கான வழிகள் வந்து அவங்கள துன்பப்படுத்துகிற மாதிரியும் இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே விஷயம். துன்பப்படுத்துகிற மீன்ஸ் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக அவங்க இல்லாமலே பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். லாஜிக் இதுதான். அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாலும் நீ அவங்களுக்கு நல்லது பண்ணுங்க. நீங்கள் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. அவங்க என்னன்னாலும் பண்ணட்டுமே, நீங்கள் அவங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுங்க. அப்படி சந்தோஷம் கொடுக்க வாய்ப்பு இல்லாட்டியுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு வெறுப்பை கொடுக்கக்கூடாது. ஒரு ஸ்மைல், ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவான ஸ்மைல் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும், நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசிட்டிவிட்டி எப்பவுமே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே சார். இது ஸ்ட்ரேஞ்சர் பர்சனாக இருந்தாலுமா? ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் அப்படி தான். ஏன்னா அந்த விஷயம் உங்களுக்குள்ளேருந்து ஊற்றிட்டு இருக்கக்கூடாதுல்ல. நம்மளுக்கு தேவை நிம்மதிங்கிற போது யார் என்ன பண்ணாலும் நீங்கள் அவங்களை நல்லதே பண்ணிடணும். ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் நாளைக்கு பார்க்க மாட்டோங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு பார்க்கல, ஆனால் அந்த மெமரி வந்து உங்களுக்குள்ளே தானே இருக்கும். இப்போ அந்த அவங்க மெமரி தானே விஷயம். மெமரி வந்து எப்போயுமே பாசிட்டிவாக மாற்றிடணும், அவ்வளோதான்.
இப்போ இது டக்குன்னு ஒரு குயிக்காக சொல்லணும் அப்படின்னா, அன்றைக்கி ஒருத்தர் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது திருப்புற இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தவங்க வண்டி இப்போ தான் ரீசெண்ட் நடந்தது. ஒருத்தவங்க வண்டி வந்து கார் பக்கத்துல வந்து நிப்பாட்டிட்டார். நான் இண்டிகேட்டர் போட்டு திரும்பிட்டு நான் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துலேருந்து இடிக்கிற மாதிரி நிப்பாட்டினார். நான் அப்போ டக்குன்னு பார்த்தேன், இப்படி வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வண்டியை திருப்பிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு, பார்வை மீன்ஸ் எப்படி பார்க்குறேன் அப்படி தான், அவர் எப்படி நினச்சாரு நான் அப்படி பார்த்தேன் அப்படின்னா, இப்படி வராரு, இப்படி வண்டி ஓட்டிகிட்டு வராரு, இவருக்கு இந்த மாதிரி அவசரத்தில் இப்படி ஓட்டுறாரு, இவருக்கு வந்து நல்ல மீன்ஸ் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு ஏதோ எண்ணத்தில் ஓட்டுறாரு வண்டி, அப்போ இவருக்கு வந்து ஒரு அமைதி கொடு இறைவா அப்படின்னு சொல்லி நான் மனசில் அவரை பார்த்துட்டு நான் அப்படி வேண்டிட்டு வண்டியை நான் எடுத்து வரேன். வண்டி எடுத்துகிட்டு நான் பாட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். வந்த உடனே அங்கே ஒரு கடையில் இறங்கும் போது டக்குன்னு பார்த்தா அந்த ஒரு கார் வந்து நிற்கிது. பார்த்தா இவர் அந்த காரில் பக்கத்தில் இடிக்கிற மாதிரி இருந்தார்ல அவர். நான் அவர் வராதுங்க எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு, அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. நான் வெஜிடபிள் சூப் கடையில் குடிப்பேன் சரியா, நான் வெஜிடபிள் சூப் குடிக்கணுங்கிறதுல நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ஆனால் இவர் என்னையே ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்புறம் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி சத்தம் போடுறாரு, ஸ்ட்ரேஞ்சர் பர்சன். என்ன ஒரு கணத்தை காமிச்சு இன்னொரு மறு கணத்தை காமியா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல அவர் திட்டுறாரு என்னைய, இப்படி பார்த்து ஒழுங்காக வரலையா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக வந்திருக்கேன்னு எனக்கு தோணுது. அப்போ அந்த டைமில் என்ன சொன்னால், சார் நான் இண்டிகேட்டர் போட்டால் திரும்பினா நான் கரெக்டாக தான் திரும்பினா நினைக்கிறேன் சார், நான் தெரியாமல் எதுவும் பண்ணியிருந்தா நான் மன்னிச்சிருங்க சார். அந்த அடுத்த செகண்டு நான் தெரியாமல் எதுவும் நான் தெரியும் மேபி வந்திருக்கலாம் நான் மன்னிச்சிருங்க சார், இப்படி கையெழுத்து மன்னிச்சிருங்க சார் சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பார்த்தவங்க சார், நீங்கள் ஒழுங்காக வந்துருந்தீங்கன்னா எதுக்கு ஏண்டி அடிக்க போகிறீங்க, நீங்கள் தான் கார் ஒழுங்காக நீங்கள் தான் பார்த்து வரணும் அப்படின்னு பேசலாம். ஆனால் அந்த இடத்துல நான் பண்ணேன், நான் தெரியாமல் மேபி வந்திருக்கலாம் சார், மன்னிச்சிருங்க சார், எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், முடிஞ்சு போச்சு. அவர் வந்து சண்டைக்கு வா அப்படி கூட வராரு, நான் சண்டைக்கு வரலன்னு சொல்லி தேங்க்யூ சொல்லிட்டேன் அவர்கிட்ட. சண்டை போடனா போடலாம், ஆனால் இந்த இடத்துல அமைதியாக இருந்துட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா நான் கரெக்டாக இருந்துட்டேனா இந்த இடத்துல. அதே டைமில் அவர் தப்பு அப்படிங்கிறது நான் மீன் பண்ணுறேன் இல்லை, ஐயோ பாவம் அவர், ஐயோ பாவம் நான் சொல்லிட்டேன்னா. எமோஷன் மேனேஜ்மெண்ட் பேசணும் போது நினச்சா இங்கே உங்களுக்கு சொல்லலையா, எமோஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி இதுதான். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தங்க உங்களுக்கு கொலையை வந்தாலும் என்ன பண்ண வந்தாலும் தப்பிக்கான முயற்சிகள் எடுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரைட்டா. ஆனால் அதை தாண்டி அந்த இடத்துல அவங்க வந்து அவங்களுக்கான சரின்னு படுற விஷயத்த பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது சரின்னு படுது, அவங்க மனசில் அது கரெக்டுன்னு படுது, அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அப்போ என்னென்னா அவங்களுக்கு தெரியாததான் அங்கே விஷயம். அப்போ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் அவங்க பண்ணுறாங்கிற போது அவங்க தப்புன்னு நம்ம வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணணுமா இல்லை. அப்போ இப்படி இப்படி தெரியாமல் இருக்காங்களே, புரியாமல் இருக்காங்களே, இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அறிவை கொடு இறைவா அப்படி நான் என்ன வார்த்தையை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, ஐயோ போன்னு மனசுக்குள்ள சொல்லுவேன். இது என்னோட மந்திரம். இந்த மாதிரி நீங்கள் தான் மந்திரத்தை வச்சுக்கோங்க. கருணை, தயவு, இரக்கம், அன்பு, உண்மை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கோம். ஆனால் சொல்லும்போது என்னென்னா, எழுத்தாப்பில் இருக்கிறவங்களும் நீங்கள் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான், அவங்க வந்து இந்த மாதிரி உண்மை தெரியாமல் இருக்கிறாங்க, ஐயோ பாவம். நான் ஐயோ பாவம்னு சொல்லுவேன். அந்த டைமில் என்ன சொன்னாலும் கோவமே வராது. ஆனால் அந்த டைமில் திட்டும் போது அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும், அது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதை தாண்டி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி இதுவும் ப்ராக்டிஸ் தான். நான் இது சூப்பராக அப்படி பண்ணிடுறேன் அப்படின்னா இல்லை, ஸ்டார்டிங்கில் எனக்கும் எல்லாமே ட்ரைனிங் கொடுக்கும்போது எனக்கே சேலஞ்சஸ் இருக்கும். ஆனால் அது நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண முன்னாடிக்கு இப்போலாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன். 2-3 தடவை மன்னிப்பு கேட்ட பிறகு அவர் என்கிட்ட என்ன பண்ணனேன்னு தெரியும், வண்டி எடுத்து போயிட்டார். அவருக்கு எனக்கு பார்த்து வண்டி எடுத்து போகணும், நான் 3 தடவை மன்னிப்பு கேட்டேன், வண்டி எடுத்து போயிட்டார். ஸோ சிம்பிள். அப்போ தான் எனக்கு தேவை நிம்மதி. அந்த இடத்துல போய்ட்டு நான் வந்து அவர்கிட்ட சண்டை போட்டு நான் வந்து கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணி அப்புறம் அந்த அந்த மண்டைக்குள்ளே இருந்து அதுதான் தேவையில்லை. அவரையும் நம்மள மாதிரி ஒரு ஆளை பார்த்துட்டு தெரியாதனமாக பண்ணுறாங்க, ஐயோ பாவம் அப்படி நினச்சாச்சுன்னா நிம்மதியாக வாழ்க்கை வாழலாம். இதுவே யூனிவர்ஸ் மாதிரி கண்டென்ட் அவராக வந்து மாட்டிக்கிட்டார், கண்டென்ட்டில் கொடுத்துட்டார், வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ பாலாஜி எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணார், அந்த மாதிரி இந்த மாதிரி யூனிவர்ஸ் அப்பப்போ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டென்ட்டாக. ஏன்னா கண்டென்ட்டே இருக்கிறது ப்ராக்டிக்கலாக நடக்காத சில சூழ்நிலை ஏற்படும். என் கூட யார் சண்டை போடுவான்னு பார்த்தா ரொம்ப சேலஞ்சு தான். இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் வந்து சண்டை போட்டால் தான் உண்டு. அப்படி யூனிவர்ஸே பார்த்து அவருக்கு ஒரு செகண்ட் எக்ஸாம்பிளாக மாற்றிடுச்சு. நான் எப்போவுமே ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவேன், இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளாக அவர் இருக்கார். சூப்பர் சந்தோஷ். பார்த்தீங்களா, ஒரு கேள்வியிலேருந்து எவ்வளோ பதில் வருது பாருங்கள், எவ்வளோ ஞானம் கிடைக்குது பாருங்கள். இதுதான் கேள்வி கேட்க சொல்கிறது. ஒரு விஷயத்துலேருந்து நிறைய விஷயத்தை ரிலேட் பண்ண முடியும். தேங்க்யூ சந்தோஷ். உங்கள் கேள்வியோட பவரை பார்த்தீங்களா, உங்களோட சூர்யா சிரிப்பை விட அது பவர்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ சந்தோஷ். வேறு யார் கேள்வி கேட்கணுமா கேளுங்க டக்குன்னு. எனி கொஸ்டின்ஸ் டக்குன்னு கேட்கலாம்.
5 மினிட்ஸே செஷன் எண்ட் பண்ணிடலாம். வேறு எனி கேள்விகள் இருந்தால் கேளுங்க. அந்த கான்வர்சேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் திரும்பி அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு யார்ட்டையும் ப்ராப்ளம் பண்ணல. ம் ம் எனக்கு ரைட்டா பட்டுச்சு. ஏன்னா சம்டைம் இது ஸ்ட்ரேஞ்சர் சம்டைம் நம்மள வந்து டிபிட் பண்ணாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா அடிச்சுதான் ஆகணும்னு ஒரு சூழ்நிலை வந்தா அது பண்ணித்தானே சார் ஆகணும். ஆமாம், அதுதான் சில நான் இடத்துல சொல்றேன். ஆமாம், அது சில இடத்துல பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணி தான் ஆகணும். அது ஒத்துக்கிறேன் நான். இடம் பொருள் ஏவல் பொறுத்து இது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம பண்ணால் பண்ணி தான் ஆகணும், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் பண்ணது அந்த இடத்துல தேவையா அப்படிங்கிறத நீங்கள் அதை யோசிச்சுக்கோங்க. நியாயம் தான் தர்மம் தான் உங்களுக்கு தோணுச்சா, அப்போ நியாயம் தான் தர்மம் தான். ரைட்டா? சட்டம் அதுக்கு இடம் கொடுக்குதான் எனக்கு தெரியாது. சட்டத்தை பற்றி நான் பேசலை, சட்டத்துக்கு நான் பேசலை. உங்களுக்கு அது பண்ணி தோணுச்சு அப்படின்னா அது ஓகே, தர்மம் தான். ஓகே ஆனால் சார், ஆனால் எனக்கு ஆனால் அதை one more தாண்டி question. அடிக்ஷனை கருணைங்கிறது பத்தி ஏதாச்சும் சொல்றீங்களா? எப்படி அடிக்ஷனை பத்தி ஏதாச்சும் சொல்றீங்களா? ஏதாச்சும் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்கிறது? நீங்கள் கேள்வி தெளிவாக இல்ல கேளுங்க. இல்ல நிறைய அடிக்ஷன் வந்து மேபி இப்போ மொபைல் அடிக்ஷன், ட்ரிங்க், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி நிறைய அடிக்ஷன் இருக்கு. இது ரிசால்வ் பண்றதுக்கு சொல்யூஷன் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? சூப்பர், செம்ம கேள்வி சந்தோஷ். வேறு அடிக்ஷன் இதை பற்றி யாருக்கெல்லாம் தெரியணும்? எஸ் போடுங்க பார்ப்போம். ஒரு 5 பேருக்கு மேலே எஸ் போட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லிடுறேன். 5 மினிட்ஸ் சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்வேதா எஸ் போட்டாங்க. வேறு யார்? இவ்வளோ பேர் அடிமையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கலாம். ரைட்டுமா, சொல்லிடுவோம். இப்போ அடிக்ஷனுங்கிறது பேசிக் லாஜிக் என்னென்னா, பிரெயினுக்கு வந்து சந்தோஷம் வேணும். நம்மளுக்கு சந்தோஷம் வேணுங்கிற போது பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, சந்தோஷத்துக்கான காரணங்கள் அந்த 5 புலன்கள் சொன்னோன்னா, அந்த 5 புலன்கள் மூலிமா தான் என்ன பண்ணோம் அப்படின்னா சந்தோஷத்தை வந்து வெளியேருந்து உலகத்துலேருந்து எடுக்குமா. ரைட்? அதில் ஒரு கைண்ட் ஆஃப் நிறையா அப்போ அடிக்ஷனாக யோசிச்சுக்கோங்க. கண்ணு, மூக்கு, வாய், காது, உடல், இதுலேருந்து 5லுமே வந்து நம்ம வந்து ஒரு பிடிப்போடு இருக்கோம் அப்படின்னா அதான் அடிக்ஷனு. அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க, என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுது லாஜிக் என்னென்னா, அது பார்க்கும்போது சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்குது. பிரெயினில் வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன் சுரக்குது, டோப்பமைன் நினைக்கிறேன், ஐம் கரெக்ட். அந்த ஹார்மோன் சுரக்கும் போது சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். இப்போ என்னென்னா, அந்த டோப்பமைன் ஹார்மோங்கிறது எப்போ சுரக்கும்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாலே சுரக்கும். ஒருத்தவங்க தொழில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு ட்ரைனிங் அப்படின்னா நான் ட்ரைனிங் பண்ணாலே நான் சந்தோஷமாக இருப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்கும், அதை அவங்க வாழ்க்கையில் அவங்க வச்சுக்கிட்டாங்க. இந்த 4 விஷயம் சொன்னேன். லவ் எல்லாம் சொல்லியிருந்தேன். லவ் அந்த உலகத்துக்கு தேவைப்படணும், அதே டைமில் இன்கம் வரணும், அதை தாண்டி ஸ்கில் இருக்கணும். இந்த 4 விஷயம் சொல்லியிருந்தாலும் தனுஷை சொல்லிட்டோம்ல உங்களுக்கு. இந்த 4 விஷயம் பொருந்துச்சு, நீங்கள் அந்த வேலையை பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலியாக ஜம்முன்னு சூப்பராக இருக்கலாம். அப்போ அந்த 4 விஷயம் பொருந்துற இடத்துல நீங்கள் இருந்தீங்களான்னு பார்க்கும்போது மோஸ்ட் என்ன நடந்தோம் அப்படின்னா, காசு அங்கே அதிகமாக இருக்கும், அங்கே போய் மாட்டிட்டு ஸ்கில் ஓரளவுக்கு இருக்கும், காசு நல்லா வரும், பிடிச்சிருமா கேட்டாச்சுன்னா ஏதோ அப்படி மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படும்னா ஹாப்பி ஹார்மோன் தேவைப்படும். அப்போ என்ன டோப்பமைன் தேவைப்படுமோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டைம் தான் எக்ஸ்ட்ரா ஆல்டர்னேட்டாக என்ன பண்ண முடியுங்கிறது பார்ப்பாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா ஆல்டர்னேட்டு இல்லைனா பழக்கத்தினால ஹேபிட்னால கூட அந்த டோப்பமைன் அடிக்ஷன் அந்த அப்படிங்கிறது இருக்கலாம். காஃபி டீயே ஒரு அடிக்ஷன் தான். டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது, கைதான் நடுங்குது அப்படின்னா அது அடிக்ஷன் தான். காஃபி குடிக்காமல் இருக்கிறது அதுவும் போதைப் பொருள் தான், அடிக்ஷன் தான். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, பிடிச்ச விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிடணும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை சைட் பை சைடு வந்து வச்சு நான் வந்து அடிக்ஷன் இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது இல்லாமலே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தேவை சந்தோஷம், ரைட்டா? அந்த சந்தோஷத்தை வந்து எப்போலாம் தேவைப்படுதோ அதை நீங்கள் உருவாக்கிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த உருவாக்குற சந்தோஷம் எப்படி இருக்கணும்னா, வெளியே இருந்து சப்ஸ்டன்ஸாக உள்ளே போய் உருவாக்குற மாதிரி இருக்காது, நீங்களே உங்களுக்கு உருவாக்கிக்கிற மாதிரி இருக்கணும். சிம்பிள். நம்மளே நமக்குள்ளே எப்படி உருவாக்கிக்கிறது அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாட்டு பாடுவேன் ஒன்று. அது ஆக்சுவலாக அதுவுமே இல்லாமலே நம்ம உருவாக்க முடியும். எப்போ உருவாக்க முடியும்னா, எதுவுமே திங்க் பண்ணாமல் இருந்தால். ஆல்ரெடி சொல்லிட்டு மனசு 0வாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹாப்பி ஹார்மோன்ஸ் வேறு லெவல்ஸ் வரும். எதுவுமே தாட் ப்ராசஸ் 0. சாவி கிடச்சோடனே நிம்மதி இருந்துச்சா, ஏன்னா அந்த இடத்துல ஓடின மனசு நின்றுச்சா, அதே கான்செப்ட் தான். ஓடிட்டு அந்த மனசு நீங்கள் நிப்பாட்டி அதுக்கு தான் மெடிடேஷன் இதெல்லாம் நம்ம சொல்கிறது. நிப்பாட்டி பழக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த
ஒரு ஹார்மோனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஒர்க் தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப சேலஞ்ச், அது என்ன சொல்ல நிறைய ப்ராசஸ்லாம் தாண்டினா தான் அது வருங்கிறப்போ. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பாட்டு பாடுறதுங்கிறது ஆல்ரெடி நம்ம ஜெனட்டிக்கலாக நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம முன்னாடிலாம் ஒர்க் பண்ணும்போதே பாட்டு பாடி தான் வந்து ஒர்க்கே பண்ணுவாங்களாம், அந்த வேலையோட கலைப்பு தெரியாமல். இப்போ இங்கே திருச்செந்தூர் இங்கே நம்ம ரோட்டில் நடந்து போகிறாங்க, இப்போ இன்னைக்கு கூட நடந்து போகிறாங்க, கோயில் போகும்போது பாட்டை போட்டு தான் நடந்து போகிறாங்க. அந்த பாட்டுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் இருக்கும்போது அது நம்மளுக்குள்ள ஒரு ஹார்மோன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அதுக்காக டெய்லி பண்ணுவேன்னு கேட்டாச்சுன்னா முடிஞ்சளவுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்க பண்ணுவேன். ட்ரைனிங் கொடுக்கும்போதெல்லாம் நம்ம ஃபைனலாக ஃபினிஷிங்கே நம்ம வந்து பாட்டு ஒரு பாட்டு 2 பாட்டாச்சும் நம்ம பண்ணிடுவோம். ஃபினிஷிங்கில் அந்த விஷயத்தை நான் பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி, அந்த வேவ்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகும்போது மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக காம் ஆகும். சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். ஸோ இது நான் இது வந்து வச்சுக்கிறது, நான் வந்து என்னோடய அடிக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஆனால் இது நான் வந்து அது இல்லாமலே என்னால் இருக்க முடியும், அது பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸை நமக்குள்ளே நம்ம வந்து உருவாக்கிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா பிடிச்ச விஷயத்த பண்ணலாம். அதான் சொன்னேன், மற்றவங்களுக்கு உதவுறதுங்கிறது ஹாப்பி ஹார்மோன் வேறு லெவலில் சூப்பராக சௌந்தர்யா போட்டாங்க பாருங்கள். ட்ராயிங், குக்கிங், டான்ஸிங், சிங்கிங், கவிதை, நீங்கள் எதை பண்ணாலும் 100% முழு கவனத்தோடு பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி ஹார்மோன்ஸ் வரக்கும். முழு கவனத்தோடு பண்ணுறீங்கன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் வரக்கும். சுரந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸ் எதுவுமே தேட தேவையில்லை. அப்படி சப்போஸ் ஒருத்தவங்க அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண விட்டோம் அப்படின்னா, அதில் செயல்பட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடிக்ஷன் வந்து எல்லாருமே யாருனாலும் வெளியே வந்துடலாம். அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு வழி தெரியாமல் அதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகும்போது நிறைய பேர் இப்படி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு நிறைய பேர் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடப்பாங்க. படுத்து இருக்கும்போது நம்ம என்ன பண்ணதோம்னா, சரக்கு வாங்கி குடிக்கிறதுக்கு காசு இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கு காசு இருக்காதா, அவங்களுக்கு எதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், குடிச்சு படுத்து கிடக்காங்க, இப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம மைண்டு திங்க் பண்ணும். ஆனால் ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு நியாயம், தர்மம், கருணையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு உயிர் தான். அந்த உயிர் எதுக்காக படுத்து கிடக்குன்னா, இந்த மாதிரி அடிக்ஷனில் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கு. மேபி அது வந்து அதனால் போதை இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை தாண்டி அது மாட்டிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுவே கெட்டதுன்னு சொன்னாலுமே அது வந்து வெளியூராமே தடுத்துட்டு இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த உயிருக்கு நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமே. சாப்பாடு கொடுக்குறதுனால அது வந்து தப்பாயிடாது, கரெக்டு தானே, அந்த உயிர் வாழும்ல அந்த இடத்துல. அப்படி நம்ம நல்லவங்களாக இருந்தால் அவங்கள தூக்கிட்டு போய் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி உங்களுக்கு அந்த இதுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கணும். அது நம்மளால் எடுக்க முடியுமா தெரியாது. அப்போ அட்லீஸ்ட் உயிராஜ் வாழ்ட்டுமே ஒரு சாப்பாடு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கணும். அடிஷன் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இதான் எனக்கு தெரிஞ்சது. தேங்க்யூ. வேறு லெவலு. வேறு எதுவும் கேள்வி இருக்கா? டைம் 9:30 ஆயிடுச்சு. போதும் இல்லையா? தேங்க்யூ எவ்ரிவன். நாளைக்கு சாட்டர்டே செஷன், நாளைக்கு சாட்டர்டே சண்டே வந்து ஒரு அவேர்னஸ் செஷனுக்காக 2 சீஃப் கெஸ்ட் நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கைட் பண்ண தயாராக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கூட உங்களுக்கு ஒரு ஆப்போர்ட் கிடைக்கும். அவங்க எப்படி இது எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மண்டே வந்து என்னோடய டாப்பிக்கை நான் கண்டினியூ பண்ணுவேன். சாட்டர்டே சண்டே ரெண்டுமே முக்கியமான அவேர்னஸ் செஷன். வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் பண்ணால் தான் இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸே பண்ண முடியும். அது இல்லாமல் இது ஃபோக்கஸே பண்ண பிரயோஜனமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சாச்சுன்னா பேக் எண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ண போகிற விஷயங்கள்லாம் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம், அடுத்த நாள் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படிங்கிறத குரூப்பில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ டைமிங் வந்து இதே சேம் டைமிங் தான், 8:30 to 9:10 சேம் டைமிங் தான். ரைட்டா? நாளைக்கெலாம் லிங்க் போட்டுருங்க, எல்லோரும் கரெக்டாக போட்டு விட்டுருங்க. ரைட். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். குட் நைட். தேங்க்யூ சொல்லிட்டு செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.